ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் தனலட்சுமி பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பிக் பாஸில் ஒரு சில பேர் தான் வந்துட்டு பெண்களில் ஒரு பேர் எடுப்பாங்க. அதில் இவங்களும் ஒருத்தங்க. கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஜெயிக்கணுன்னே பல பேர் நடித்தாங்க. பட் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுங்க, இவங்கள பார்த்து பிக் பாஸில் வந்த ஆண்களே பயந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அசீம் இருக்கார்ல, அவரே தனலட்சுமியை பார்த்து பயந்தாரு அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவுமே பிக் பாஸில் கூட வந்துட்டு இவங்க அம்மான்ட்டு நிறைய பேசியிருப்பாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணாங்க, எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாங்கல்ல. ஸோ இவங்க வந்துட்டு டிக்டாக்ல வீடியோ போடுறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது அப்படின்றத பண்ணுவாங்க. ஒரு கதையில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அந்த கதாபாத்திரம் மாதிரியே நடிச்சு காமிச்சிடுவாங்க. அந்த படத்துடைய கதாபாத்திரம் மாதிரியே நடிச்சு காட்டுவாங்க. அதில் இவங்க வந்துட்டு கெத்துனே சொல்லலாம். சமீபத்திலுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வாய்ப்புகள்லாம் அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கவே இல்லை. இவங்களும் இவங்க அம்மாவும் சேர்ந்து துணிக்கடைலாம் கூட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களும் இவங்க அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்களாம். அதாவது இப்போது இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் சுத்தமாக தொடர்பே கிடையாதான். அந்த மாதிரி வந்துட்டு எழுதியே கொடுத்துட்டாங்களாம். இவங்க அம்மா இவங்களை வீட்டை விட்டு அனுப்புனதாக வந்துட்டு பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க தனலட்சுமி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நான் வந்துட்டு சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதை பிடிக்கல, அதனால் வந்துட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஸோ இதனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், ஸ்டேஷனில் அந்த மாதிரிலாம் கிடையாது. டீசெண்டாக வந்துட்டு நான் பண்ணுறது பிடிக்கலன்றதுனால எங்கள் அம்மா என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, நானும் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்குது. எப்போவுமே ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு செய்கிற விஷயம் பிடிக்கலன்னா அம்மா வந்துட்டு அதை தண்டிப்பாங்க. அம்மாவுக்கு அதை எடுத்து சொல்லி அந்த பொண்ணு அதை செய்ய வைக்கணும். அப்படி இல்லைனா சரிம்மா இதுக்கப்புறம் நான் அதை பண்ணலாமா அப்படின்னு அதை சொல்லணும். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அதை விட்டுட்டு அம்மாவை பிரிஞ்சுட்டேன், அம்மா வீட்டை விட்டு வந்துட்டு அம்மா என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு இதை ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ரொம்பவே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இவங்க சொல்கிற ஒரு சண்டை. ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நடக்காத ஒரு சண்டையாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க அம்மா இவங்க நிறைய இடத்த ஏமாற்றிருக்காங்க அப்படின்றதெல்லாம் போயிருக்கு. புடவை சீட்டு இந்த மாதிரி, ஏன் தனலட்சுமியே வந்துட்டு ஒரு ஷோ நடத்தி அதிலலாம் வந்துட்டு ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு. தனலட்சுமியோட ஃப்ரெண்ட்ஸே கூட வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது தனலட்சுமி இப்படி ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு என்ன காரணம்னே தெரில. எல்லாருமே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, அம்மா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இது இவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அந்த நோட்டீஸில் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ என் பொண்ணு கிடையாது, என் பேர் எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, என்னை பற்றி எங்கேயுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க தனலட்சுமிக்கு. இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்களாம். இதை வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தது என்னவோ கம்மி பேர் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக இருக்குமா உன்னோட சண்டை அப்படின்ற மாதிரி எல்லாருமே தனலட்சுமி இன்னும் பயங்கரமாக வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.